வணக்கம். எம்கே இன்வெஸ்ட்மென்ட் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ். நெறைய நண்பர்களுக்கு சந்தேகத்துல இது ஒண்ணு. என்னன்னா, பெட்டு போட்டு 20 நாள் ஆச்சு ஈல்டு வரல. ஆனா 15 நாள்ல முன்னாடி போட்ட பெட்டு ஈல்டு வந்துருச்சு. ஏன் இப்படி வந்துச்சு? 2ம் ஒரே மாரி ஒரே வெயிட்ல ஒரே சீட் தான் போட்டேன். ஒரே வைக்கோல் தான். பட் வந்து 15 நாளைக்கு முன்னாடி போட்ட பெட்ல வந்து ஈல்டு வந்துருச்சு. 20 நாளைக்கு முன்னாடி போட்ட சீட்ஸ் பெட்ல வந்து ஈல்டு வரல. 2மே நல்லா ஃபார்மிங் ஆயிருக்கு அப்படின்றீங்க. சில பேருக்கு இன்னும் என்னன்னா 15 நாள் போட்டது ஒரே நாள்ல வந்துருச்சு. 20ஆம் தேதி போட்டது ஒரே நாள், 18ஆம் தேதி போட்டது ஒரே நாள். எல்லாமே ஒரே நாள்ல மொத்தமா ஈல்டு அடிச்சு வந்துருச்சு. எதனால அப்படி வருது? அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் போடுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீட்ஸ் போடுறோம். ஸோ அந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். பெட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி, ஃபுல்லா அந்த ஸ்ப்ரெட் வந்து அ ஃபு பெட்டுக்குள்ள வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, CO2 இருந்துச்சு. CO2 கூட வெளிய வந்ததுக்கப்புறம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்தாப்புல சேஃப் தான் மாறும். டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது ஃபில் ஆகுற டைம்ல, அதுக்கப்புறம் எப்ப டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி கரெக்ட்டா இருக்கோ, ஸோ அப்ப காளானா வெளிய வரும். சரிங்களா? இப்ப நம்ம வந்து 20ஆம் தேதி போட்ட பெட்ல வந்து ஈல்டு வரல. 15ஆம் தேதி போட்டதுல வந்துருச்சு அப்படின்னா, சப்போஸ் அந்த பெட்ல வந்து சீட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கலாம். குயிக்கா ஃபார்மிங் நடந்திருக்கலாம். 20ஆம் தேதி போட்ட பெட்ல ஏதாவது ஒரு ரீசனால வைக்கோல் ரீசனோ, ஏதோ ஒரு ரீசன்னால கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம். ஸோ அதுதான் ரீசனே தவிர, வேற எந்த ரீசனும் இருக்காது. அதாவது ஒரு பெட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஸோ அதுக்குள்ள வந்து நம்ம விதை போடுறோம். ஸோ அந்த விதை வைக்கோல்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸ்ப்ரெட் ஆகி எப்போ முடியுதோ, அதுக்கப்புறம் எப்போ கரெக்ட்டான டெம்பரேச்சர் அதுக்கு கிடைக்குதோ, ஹியூமிடிட்டி கிடைக்குதோ, ஸோ அந்த டைம்ல எந்த இடத்துல ஏரியேஷனுக்காண்டி ஹோல்ஸ் போட்டிருக்கோமோ, அந்த வழியா ஏரியேஷன் வரும்போது, அந்த வழியாவே காளானா வெளிய வரும். இதுதான் அது கான்செப்ட் சரிங்களா? அதே மாரி மொத்தமா வர்றதுக்கு அதான் காரணம். ஏன்னா ஃபார்மிங் ஃபுல்லா ஆயிருக்கும். இப்ப 20ஆம் தேதி போட்ட பெட்ல வந்து ஃபுல்லா ஃபார்மிங் ஆயிருக்கும். பட் கரெக்ட்டான டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி இருந்திருக்காது. 15ஆம் தேதி போட்டதுலயே அது அப்பதான் ஃபார்மிங் ஆயிருக்கும். பட் அந்த டைம்ல ஒரு மழை அந்த மாரி பெய்யும்போது, கரெக்ட்டான ஒரு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி நல்லா கிடைக்கும்போது, மொத்தமா எல்லாமே ஈல்டு வந்துரும். சரிங்களா? ஸோ இதான் ரீசன் தவிர வேற எதுவும் ரீசன் கிடையாது. ஃபார்மிங் நமக்கு ஃபுல்லா ஆயிருச்சா, அதுக்கப்புறம் அதுல டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, காளான் வெளிய வந்துரும். சீக்கிரம் வர்றதுக்கான ரீசன் இதுதான். லேட்டா வர்றதுக்கான ரீசன் இதுதான். ஃபுல்லா ஃபார்மிங் ஆனதுல உங்களுக்கு ஈல்டு வரல அப்படின்னா, டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கொஞ்சம் செக் பண்ணுங்க. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா குயிக்கா வந்துரும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஆ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல கால் பண்ணி கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.